ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன குட் நியூஸ்ன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து ஸ்ரீவிக்கு தான் போகிறேன். எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, பேங்க்கில் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் விஷயமாக கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். ஒரு குட் நியூஸ் அப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்ன குட் நியூஸ்ன்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாமா வந்து நம்மளை டோல்கேட்டில் விட்டுட்டு அப்படியே நேராக வந்து வேலைக்கு போகிறாங்க. நான் மட்டும்தான் போகிறேன் ஸ்ரீவிக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கூட வருவாங்க பேங்க்குக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வண்டியம்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். யாரை பார்க்குறதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ரனீஸை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இதான் எங்கள் அப்பா, ரொம்ப நாள் கழித்து வர்றாரு. தெளிவாக தெரிய மாட்டேங்கி. எங்கள் அப்பா வந்து கெட்டப்பை வந்து மாற்றிட்டாரு, முருகனாக மாறிட்டார். முருகருக்கு வந்து மாலை போட்டிருக்காரு. இப்போ வந்து எங்கள் அம்மாவை முன்னாடி அனுப்பி விட்டுட்டோம். எங்கள் அம்மா நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு போய் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து பின்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். போய் சர்ப்ரைஸாக போய் காமிக்க போகிறோம் நாங்கள் வந்திருக்கிறத. சரி வாங்க பார்க்கலாம். புஃபுண்ட் ஆயிடுச்சு, யாருமே வீட்டில் இல்லை. நாங்கள் திருப்பி இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா யாருமே வீட்டில் இல்லை, எல்லா பேர் ஊரில் இருக்காங்களா. அதை கூட கேட்காம சரி சர்ப்ரைஸாக வருவோமே அப்படின்றக்கா வந்து யாருமே இல்லை. சரி திருப்பி நம்ம போவோம். சரி பாப்பா, ஓடு 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 ஓடு. வண்டி வேத்துக்கு போகுதப்பா. ஏய் வண்டிக்குள்ள வந்துடாத. இப்போ வந்து ஸ்ரீவிக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து வன்னியம்பட்டிக்கு போனோம், அதோட வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பேங்க்குக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நகைக்கு புக்கெலாம் போட்டு அதில் பணம் கேட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அம்மா ஒரு 2000 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. அந்த காசை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நம்ம பொருளாக எதனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2000 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. எடுக்காமலே விட்டுருந்தோம் ரொம்ப நாளாக. இப்போ வந்து எனக்கு வந்து காலுக்கு மிஞ்சி எடுக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எப்போ இருந்தோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் போக போகிறோம். நானும் அம்மாவும் தான் போகிறோம். போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வாங்குறேன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் வாங்க போகிறோம். ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை. சரி வாங்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே தான் போகிறோம். ராஜபாளையத்தில் தான் போய் எடுக்கணும். இப்போ ஸ்ரீவிலேருந்து ராஜபாளையத்துக்கு போகிறோம். நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து புதுசு, மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன குட் நியூஸ்ன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடும்போதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட வந்து என் கண்ணுக்கு படும். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட்சர்ஸ் உங்களுக்கு வந்துருச்சா, 4000 வாட்சர்ஸ் வந்துருச்சா, எவ்வளோ வாட்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம 4000 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எப்போ அப்படின்னா, அக்டோபர் மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், சொல்ல முடியலை. இப்போ தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட் நியூஸு. அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த வேலையை முடிக்கிறதே பெரும் பாடாக இருக்குது. எனக்காக ஒரு அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்லணுன்றதே எனக்கு தெரியலை. எவ்வளோ டைம் சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்காக அவங்க பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறதுக்காக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதையும் சொல்லிட்டேன். வாட்சர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைபரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருந்தது அப்படின்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம், போகலாம். மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, போகலாம். போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜபாளையத்தில் அன்னை ஜுவல்லர்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்து இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். எந்த மிஞ்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான் பார்த்துட்ருந்தோம். 2 விரலுக்கு வந்து போடுறதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஆல்ரெடி ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் போட்டிருந்தேன், மீதி 2 விரலில் வந்து நம்ம போடுறதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் அம்மாவும் பார்த்துட்ருந்தோம். எங்களுக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அங்கே ஆசாரி அவங்க இருந்தாங்க, அவங்களே போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்க. சரி அப்படின்ட்டு அங்கேயே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ என் கால் எப்படி இருக்குன்ற காமிக்க, அவங்க போட்டு விட்றத நான் காமிக்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மதுரைக்கு வந்துட்டு இப்போ வந்து சமையலே ஆரம்பிச்சாச்சு. அப்போதே வந்துட்டேன், ஆனால் லாஸ்ட்டு தான் நம்ம ஃபினிஷிங் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். சரி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தனத்தில் அப்படி விட்டுட்டேன். இப்போ வந்து நைட்டுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.